ஹாய் மச்சான். என்னது சொல்லு, நீ தான் சொல்லணும் மச்சா. ஆனா ஒரே ஒரு இது உனக்கும் இல்லை, டியூனிக்காக தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு தான் கிஃப்ட் வந்திருக்கு. அவங்களுக்கு தான் அவங்கள இந்த வெட்டிங்க்கு வர கிடைக்கல அவங்களுக்கு, அதனால எங்கள் மூலமாக சர்ப்ரைஸாக அதை கொடுக்க சொன்னாங்க. யார் கொடுத்துருப்பா என்னன்னு நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். அவங்கள நேரில் வந்து அவங்களுக்கு வாழ்த்து கிடைக்கலன்னு சொல்லி எங்கள் மூலமாக இப்படி அனுப்பியிருக்காங்க. நீ டென்ஷன் ஆகாத மச்சான், வந்தது அங்கிட்டு தான். யோசிச்சு பாருங்க யாரு கொடுக்க சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. எனி கேஸ்? உங்களுக்கு இல்ல உங்களுக்கு ஷுவர். அது என்ன தான் அனுப்பியிருந்தேன், அவனுக்கு அனுப்பியிருப்பாரு, இல்லாட்டி 2 பேருக்கு சேர்த்த வாக்கில் அனுப்பியிருப்பாரு. உங்களுக்கு தான் கொடுக்க சொல்லி அனுப்பினாரு. வெட்டிங்க்கு வர கிடைக்கலையா, அதனால சர்ப்ரைஸா கிஃப்டா கொடுத்துட சொன்னாங்க. நேரில் வந்து வாழ்த்தாம உமா மம்மி இல்லை, நீ சொல்றவங்களாம் எப்படியும் கொமனா கொடுக்குறவங்களே, உங்களுக்கு மட்டும் செப்பரேட்டா தான் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. இருக்கலாம் அது நதிக்கு கொடுக்குறதுடா, இது டியூனிங் ஆகுதா? நதிக்கு வந்திருந்தா அது பெரிய லிஸ்டோட இருக்கு, அது வேற விஷயம். என்னாடி இல்ல அவங்க 2 பேருமே இல்ல, இன்னைக்கு உள்ளவங்க அவங்களே கொடுத்துருப்பாங்க, என்னட்டே அனுப்புறாங்க. நதி எல்லாத்துக்கும் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான், ஆனா பர்சனலா அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க சொன்னாங்க. இன்வைட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வர கிடைக்கலையா, டக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி, நீங்க வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணி வராம இருக்கிறது யாரு? யாரா இருக்கும் நீங்க சொல்ற? கேர்ளா இருக்க சான்ஸ் கூடயா, பாயா இருக்க சான்ஸ் கூடயா? இல்ல அவனுக்கு இல்ல, உங்களுக்கு தான் வந்துருக்கு. ஏலாடா, என்னடா உனக்கு வேலை இருக்கு? போட்டோ அவர் எடுத்துக்கிட்டாரு அவ்வளோக்குலே. அப்படியா? சரி, கெஸ் கேர்ள் ஒன்று, கேர்ள் ஒருத்தன் தான் கொடுத்தாங்க. கௌசியும் ஏமாவும் இல்லை. இதெல்லாம் அவங்களே முதலே கெஸ் பண்ணிட்டாங்க. சரி, இன்னொரு குழு தரேன். அவன் அண்ணா தான் இன்வைட் பண்ணாராம். சரியா? அவன் அண்ணா தான், அண்ணாவும் சேர்ந்து இன்வைட் பண்ணாராம், ஆனா வர கிடைக்கலையா, அதனால தான் உங்களோட அண்ணாட போத் ஃப்ரெண்டா இருக்கும். சரி, இந்த ஃப்ரேமை வாங்கி பாருங்க. பிடிச்சிருக்கா ஃப்ரேம்? அவங்க அண்ணா விஷ் பண்ணாங்களாம், அவங்க அண்ணா அவங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க, வர கிடைக்கலையா. சீரியஸா? இப்போ நான் பொய்க்கா கொண்டு போறேன், கோயில பேர் கொடுத்துட்டு இருக்கு. அனியான் ஓகே, தேங்க்யூ. நீ டென்ஷன் ஆகாத மச்சான். சீரியஸா அவனுக்கு வரல, உங்களுக்கு தான் வந்துச்சு. அவ்வளோ அதில் ஒவ்வொரு எடிட் பண்ணதுலேருந்து அவ்வளவுமே அவங்களா டிசைன் பண்ணி அனுப்புனாங்க. அது அப்படியே தான் நான் எடிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க. என்ன திரும்பியும் அந்த கிஃப்ட் சிம்பிளா ஒரு கிஃப்டா இருந்தாலும் அது ஒவ்வொன்றுக்கும் அவங்க வேலை மணிக்கிட்ட அந்த டிசைன் எப்படி பண்ணணும் அவ்வளவுமே அவங்க அனுப்புனாங்க. அது ஏன் ப்ரொமோஷன் மச்சான், அதுல ப்ரொமோஷன்
பிடிச்சிருக்கா? நீங்க எந்த கோயில போய் கெஸ் பண்ணீங்க? நீங்க கோயிலாவை கெஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அது நதிக்கு அனுப்புவோம், அது வேற. உனக்கு அடி கன்ஃபார்ம். தேங்க்யூ.